வரி தர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சென்ற 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 2011ஆம் ஆண்டு தமிழகத்தின் துணை முதல்வராகவும் திமுக பொருளாளராகவும் முதல்வர் ஸ்டாலின் இருந்தார். சட்டமன்ற தேர்தலில் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்று சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல வழிகளில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. ஒரு வாகனத்தில் 1.80 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அது கொளத்தூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கொளத்தூர் தொகுதியில் பணம் விநியோகிக்கப்படுவது மாநில தேர்தல் அதிகாரிக்கு தெரிந்திருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் விதித்த வாகன எண்ணிக்கை செலவினங்கள் மீறப்பட்டது என்று சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. அதை தட்டி கேட்டபோது தனது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மாநகராட்சி அதிகாரிகளின் கீழ் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடந்ததாகவும் சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டது. அவை சரி செய்யப்பட்டு மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டன. தங்களிடம் அது குறித்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சென்ற 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 2011ஆம் ஆண்டு தமிழகத்தின் துணை முதல்வராகவும் திமுக பொருளாளராகவும் முதல்வர் ஸ்டாலின் இருந்தார். சட்டமன்ற தேர்தலில் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்று சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல வழிகளில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. ஒரு வாகனத்தில் 1.80 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அது கொளத்தூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கொளத்தூர் தொகுதியில் பணம் விநியோகிக்கப்படுவது மாநில தேர்தல் அதிகாரிக்கு தெரிந்திருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் விதித்த வாகன எண்ணிக்கை செலவினங்கள் மீறப்பட்டது என்று சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. அதை தட்டி கேட்டபோது தனது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மாநகராட்சி அதிகாரிகளின் கீழ் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடந்ததாகவும் சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டது. அவை சரி செய்யப்பட்டு மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டன. தங்களிடம் அது குறித்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சென்ற 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 2011ஆம் ஆண்டு தமிழகத்தின் துணை முதல்வராகவும் திமுக பொருளாளராகவும் முதல்வர் ஸ்டாலின் இருந்தார். சட்டமன்ற தேர்தலில் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்று சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல வழிகளில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. ஒரு வாகனத்தில் 1.80 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அது கொளத்தூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கொளத்தூர் தொகுதியில் பணம் விநியோகிக்கப்படுவது மாநில தேர்தல் அதிகாரிக்கு தெரிந்திருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் விதித்த வாகன எண்ணிக்கை செலவினங்கள் மீறப்பட்டது என்று சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது. அதை தட்டி கேட்டபோது தனது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மாநகராட்சி அதிகாரிகளின் கீழ் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடந்ததாகவும் சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டது. அவை சரி செய்யப்பட்டு மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டன. தங்களிடம் அது குறித்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று சைதை துரைசாமி தரப்பில் கூறப்பட்டது.